சவுத்தர்ன் ரயில்வே ஜோன்ல வெகு தூரம் செல்லக்கூடிய ரயில்கள் எது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டாப் 5 இந்த ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல நவ்விக் எக்ஸ்பிரஸ் இருக்கு. கர்நாடகாவின் மங்களூர் சென்றிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் கத்ரா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ஒரு ரயில் 68 மணி நேரத்தில் 3607 கிலோமீட்டர் கிடைக்கிறது. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல திருநெல்வேலியிலிருந்து கத்ரா வரைக்கும் செல்லக்கூடிய டென் ஜம்மு எக்ஸ்பிரஸ் இருக்கு. 69 மணி நேரத்தில் 3642 கிலோமீட்டர் கடந்து செல்கின்றது. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து கத்ரா வரைக்கும் செல்லும் இந்த ரயில் ஜம்மு காஷ்மீரின் இமயமலை அடிவாரம் வரை செல்கிறதா. 71 மணி நேரத்துல 3789 கிலோமீட்டர் கடந்து செல்கின்றது. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல திருவனந்தபுரத்திலிருந்து அஸ்ஸாமில் உள்ள சில்சார் செல்லக்கூடிய அரவணை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு. 71 மணி நேரத்தில் 3916 கிலோமீட்டர் கடந்து செல்கிறது. தென்னிந்தியாவையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கும் முக்கிய ரயிலாகவும் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 1வது இடத்துல இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து அஸ்ஸாமில் உள்ள திரிப்புகர் வரை செல்லும் இந்த ஒரு ரயில் 8 மாநிலங்கள் வழியா செல்கிறதா. 80 மணி நேரத்துல 4273 கிலோமீட்டர் கடந்து செல்லும் இந்த ஒரு ரயில் இந்தியாவிலே மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயிலாகவும் இருக்கு. நான் சொன்ன இந்த ஒரு 5 ரயில்ல நீங்க எந்த ரயில்ல பயணம் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடிக்கடி டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.